السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم، فادعوني أستجب لكم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: لا ترد دعوتهم الصائم حتى يفطر أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் புனிதமான ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்திலே கொடுக்கப்பட்ட சிறப்புகளிலே முக்கியமான மற்றொரு சிறப்பு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான பல்வேறு காரியங்களுக்காக வேண்டி, பல்வேறு தேவைகளுக்காக வேண்டி, நம்முடைய வியாபாரத்திற்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமும் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். துஆ செய்வதற்காக வேண்டி குறிப்பான ஒரு நேரமோ ஒரு நாட்களோ கிடையாது. எப்போது நமக்கு தேவை இருக்கிறதோ நாம் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான்: ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் பெருமானார் சொல்லும் பொழுது பலருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அந்த துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை என்பதாக ஒரு ஹதீஸை பெருமானார் குறிப்பிட்டுவிட்டு, முதலாவது நோன்பாளியின் துஆ அவர் நோன்பு திறக்கும் முறை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு நோன்பாளி அவர் நோன்பு வைத்ததிலிருந்து அவர் நோன்பு திறக்கின்ற வரை அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக பெருமானார் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆகவே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான முறையில் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு மாதத்திலே அவர்கள் அதிகமாக பணிந்து கெஞ்சி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் அரிசி சுமக்கும் மலக்குகளிடம், நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கங்களை விட்டுவிட்டு நோன்பாளிகளின் துஆக்களுக்கு ஆமீன் கூறுங்கள், ஆமீன் கூறிக்கொண்டே இருங்கள் என்பதாக குறிப்பிடுவானாம். பொதுவாக ரமலான் மாதத்திலே கேட்கப்படும் துஆக்கள் விசேஷமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதாக பல ஹதீஸ்களின் மூலமாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, பெரியவர்களே, எனினும் நாம் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக துஆ செய்துவிட்டு அந்த காரியம் நிறைவேறவில்லை, அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்பதாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. முதலிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதின் கருத்தை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிமான ஒருவர் துஆ செய்தால் அவர் தம் சொந்த பந்தங்களின் உறவை முறித்தவராக இருக்கக்கூடாது. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்மில் அதிகமான பேர்கள்
துவா செய்கிறோம், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதிலே பெருமானார் குறிப்பிடும் பொழுது சொந்த பந்தங்களின் உறவை முறிக்காமல் இருக்க வேண்டும். ரொம்ப பேர் பார்த்துருக்கோம், சொந்தக்காரங்கள்கிட்ட பேசுவதில்லை, ஏதோ பிரச்சனையில் அண்ணன் தம்பிகிட்ட பேசுவது கிடையாது, ரத்த உறவுகள்கிட்ட பேசுவது கிடையாது. ஏதோ அவங்க செஞ்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு நமக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க, ஏதாவது நமக்கு கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன செய்வோம், பேசாமல் இருந்துருவோம். அப்போ இந்த இரத்த பந்த உறவுகளை முறிப்பதை பெருமானார் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இது சைத்தானுடைய வேலை. சைத்தான் என்ன செய்வான், நம்ம ஒன்று கூடி இருப்பது, சொந்தக்காரங்களோடு சேர்ந்து இருப்பது அவனுக்கு பிடிக்காது. அப்போ என்ன செஞ்சிடுவான், பிரச்சனையை ஒன்று பண்ணி விட்டு பிரித்து விட்டுருவான். இப்படி சொந்த பந்தங்களின் உறவுகளை நாம் முறித்திருந்தால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று பாவத்திற்காக வேண்டி துவா செய்வது, ஏதாவது பாவம் செய்வதற்காக வேண்டி துவா செஞ்சிடக்கூடாது. அதை அல்லாஹ் கொடுக்க மாட்டோம். அதையும் நம்ம தவிர்த்திருக்கணும். அதாவது துவா செய்வதனால் நமக்கு 3 விஷயங்கள்ல ஒன்று எதை கிடைச்சிடும். அவர் எந்த துவாவை கேட்டாரோ அதுவே அவருக்கு அந்த துவாவுடைய அந்த நன்மை கிடைத்துவிடும், அந்த துவாவுக்கு பதில் கிடைத்துவிடும். அல்லது அவர் கேட்ட துவாவுக்கு பகரமாக அவருக்கு நிகழ இருக்கக்கூடிய ஆபத்துகள், ஏதேனும் துன்பங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவருக்கு நீக்கி வைக்கப்படும். அல்லது மறுமையில் அதே அளவு நன்மைகள் அவருடைய பங்கிலே சேர்க்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு மனுஷன் துவா கேட்குறாரு, அவர் துவா கேட்கும் பொழுது 3 விஷயங்கள் அவருக்கு கிடைத்துவிடும். ஒன்று, அவர் எதை கேட்டாரோ அதுவே அவருக்கு கிடைத்துவிடும். அல்லது அவர் கேட்ட துவாவுக்கு பகரமாக அவருக்கு நிகழவிருக்கும் ஏதேனும் துன்பங்கள் நீக்கப்படும். அல்லது மறுமையிலே அதே அளவு நன்மைகள் அவருக்கு பங்கிலே கொடுக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக நமக்கு நாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது. நாம் முறையாக கேட்டிருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். அதே போல் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் ஒரு அடியானை அழைத்து, என் அடியானே, என்னிடம் துவா கேட்குமாறு உனக்கு நான் கட்டளையிட்டிருந்தேன், இன்னும் அதை நான் ஏற்றுக்கொள்வதாக உனக்கு வாக்களித்திருந்தேனே, நீ என்னிடம் ஏன் துவா கேட்கவில்லை என்பதாக கேட்பான். அதற்கு அவர், ஆம், நான் உன்னிடம் துவா கேட்டேன் என்று கூறுவார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா, நீ கேட்ட எந்த துவாவையும் நான் ஒப்புக்கொள்ளாமல் இருந்ததில்லை. நீ இன்ன துன்பத்தை நீக்கும்படி துவா கேட்டிருந்தாய், நான் அதனை உலகிலே உனக்கு நிறைவேற்றி கொடுத்திருந்தேன். நீ இன்ன கவலையை நீக்கும்படி எனக்கு துவா செய்திருந்தாய், ஆனால் அதன் எந்த பலனும் உனக்கு தெரியவில்லை. நான் அதற்கு பகரமாக இங்கு இந்த நன்மைகளை எல்லாம் நற்கூலியை உனக்காக நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்பதாக கூறுவான். இவ்வாறு அவனுக்கு உலகில் நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட துவாக்களும் மறுமையில் அதற்கு பிரதிபலன் கொடுக்கப்பட்ட துவாக்களும் நினைவூட்டப்படும். மறுமையில் அவனுக்காக வழங்கப்பட்டுள்ள அதிகமான நன்மைகளை பார்த்து அந்த அடியான் உலகத்தில் அவனுடைய எந்த துவாவும் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதை ஆசை கொள்வான். ஏனெனில் மறுமையில் அந்த அளவுக்கு அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ உலகத்தில் நம்ம துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த துவாவுக்கு ஏற்றுக்கொண்டு நமக்கு கொடுப்பதை விட, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய பலனை மறுமையில் கொடுத்திருந்தால் எவ்வளவு உயர்வு என்பதை அந்த மனிதன் விளங்கி அந்த மனிதன் ஆசைப்படுவானா, யா அல்லாஹ், நான் உலகத்தில் என்னென்ன தேவைக்காக அந்த துவா கேட்டேன், எனக்கு நீ கொடுத்தாய், அதை கொடுக்காமல் மறுமையில் கொடுத்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்பதாக அந்த மனிதன் எண்ணுவானாம் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆகவேதான் நாம் எல்லாம் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே தான்
நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். நம்முடைய நேரம் கிடைக்கும் பொழுது, நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம், கடையில் உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், ரெஸ்ட்டு கிடைக்கிறது. அப்போ அல்லாஹ்ட்ட துவா கேட்டுறீங்க, எதுவும் வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்டுட்டே இருங்க. என்ன உங்களுக்கு துவா தேவைப்படுகிறதோ, என்ன உங்களுக்கு அது தேவைப்படுகிறதோ கேளுங்கள். இம்மைக்காக மட்டும் கேட்காதீங்க. இந்த உலகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி மட்டுமே கேட்டுட்டு இருக்காதீங்க. இதுவும் நமக்கு வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துவாவிலே சிறந்தது எந்த துவா தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனா வகினா அஸாபன் நார். அப்போ யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் எனக்கு நன்மையை கொடு. ஹஸனா என்று சொன்னால் நன்மைகள், நல்லவைகள். ஹஸனா இந்த உலகத்திலேயும் நமக்கு யா அல்லாஹ் நன்மையை கொடு. ஃபில் ஆஹிரதி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு என்பதாக, நல்லவைகளை கொடு என்பதாக துவா செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். இந்த துவா எல்லா துவாக்களுடைய முக்கிய ஒரு மூளையாக இந்த துவா இருக்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனா வகினா அஸாபன் நார் என்ற துவாவை நாம் கேட்க வேண்டும். இது எல்லா மூலப்பொருளும் இந்த துவாவிலே அடங்கி விடுகிறது என்பதாக ஃபுகஹாக்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்முடைய தொழுகையில் மட்டும் கிடையாது, தொழுதுட்டு தான் துவா கேட்கணும் கிடையாது. தொழுதுட்டு துவா கேட்குறோம். இப்போ நம்ம கடையில் உட்காந்து கிடக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிது, டைம் பிஸ்னஸில் யாரும் வராமல் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இருக்கும் பொழுது அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேளுங்க. இந்த நோன்பு மாதத்தில் நிச்சயமாக அந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், புனித ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வை நினைவு கொள்பவர்கள் அதிகமாக மன்னிக்கப்படுகிறார்கள் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்விடம் கேட்பவர் நிச்சயமாக அதாவது நிராசையாக இடுவதில்லை. அல்லாஹ்ட்ட கேட்கறதுனால நமக்கு எதுவும் கிடைக்காம போகிறதில்லை. கொடுத்தா நல்லது, கொடுக்காட்டியும் அதனால் நமக்கு எதுவும் ஆயிட போதா? ஒரு மனிதர் தப்பி கேட்குறோம், அவர் கொடுப்பாரு, கொடுக்காமல் இருப்பார். நம்ம கேட்டு வருத்தப்படுவோம். நம்ம கேட்டோம் அவர் கொடுக்கல அப்படின்னு நமக்கு வருத்தம் ஏற்படும், மனஸ்தாபம் ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் இங்கே ஒன்று கொடுத்துருவான், இல்லைனா அதனுடைய கூலியை மறுமையில் கொடுத்துருவான். ஆகவே நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக துவா கேட்க வேண்டும். மேலும் துவா நாம் கேட்கிறோம், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதால் அதுக்கு சில காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் கேட்கக்கூடிய துவா மறுக்கப்பட்டு விடுகிறது என்பது என்ன தெரியுமா? அதாவது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் நாம் அதிகமான ஹராமான முறையில், அதாவது சாப்பிடுவது ஹராம் என்று சொன்னால் அந்த பொருள் ஈட்டப்பட்டிருக்கக்கூடிய முறை ஹராமாக இருந்தால் அந்த உணவை சாப்பிடுவதன் காரணமாக நம்முடைய துவா மறுக்கப்பட காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நாம் ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அதாவது கூஃபாவில் ஒரு ஜமாத் இருந்துச்சு. கூஃபாவில் நல்ல மக்கள், அவர்கள் துவா செய்தால் அந்த துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துவா செஞ்சால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படிப்பட்ட மக்கள் அந்த நகரத்தில் கூஃபாவில் யாராவது அநியாயமான அதிகாரிகள், லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள், அடக்குமுறை செய்யக்கூடிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டால் அந்த ஜமாத்தினர்கள் அந்த மக்களுக்கு, அந்த அதிகாரிகளுக்கு எதிராக பத்வா செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அழிந்து விடுவார்கள். இது கூஃபா நகரில் ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த நிலையில் ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன், ஹஜ்ஜாஜ் என்று சொன்னீங்க, ஹஜ்ஜாஜை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மிக அநியாயக்காரன், அந்த கூஃபா வாசிகள் மீது அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். அப்போ அவன் என்ன செஞ்சான்?
அவன் கேள்விப்பட்டான் இந்த மாதிரி இந்த ஜமாத்து இந்த உள்ளவங்க துவா செஞ்சால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் மோசமான அதிகாரிகள் இங்கே இருந்தால், அநியாயம் செய்யக்கூடிய அதிகாரி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க, இந்த நாடு இந்த ஊர் இருக்க முடியாது என்பதாக கேள்விப்பட்டான். அப்படி கேள்விப்பட்ட பிறகு என்ன செஞ்சான், உடனே ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணான். ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி அந்த விருந்தில் அந்த ஜமாத்துடைய அந்த துவா செய்யக்கூடிய ஜமாத்தினரையும் கூப்பிட்டு கலந்து கொள்ள அழைப்பு கொடுத்தாரு. நீங்களாம் நான் பெரிய விருந்து வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த விருந்தில் கலந்து கொள்ளுங்க என்பதாக. அவங்களும் வந்து சரி அதிகாரி கூப்பிட்றாருன்னு வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போது அவர்கள் சாப்பிட்டுலாம் விருந்து தடப்பெல்லாம் விருந்து பெரிய விருந்து எல்லாம் நடந்துச்சு. நடந்து முடிஞ்ச பிறகு அவர் சொன்னார், ஹஜ்ஜாஜ் நீங்கள் இனிமேல் உங்களை பார்த்து நான் பயப்பட போகிறதில்லை, உங்களை பார்த்து பயப்பட போகிறதில்லை என்று சொன்னால், நான் ஹராமான உணவை உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஹராமான காசில் சம்பாதிச்ச அந்த உணவை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன், உங்களுடைய வயிற்றில் ஹராமான உணவு சென்று விட்டது, அதனால் நீங்கள் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொன்னாராம். பார்த்தீங்களா? அப்போ அவரே விளங்கி இருக்கிறாரு, ஹராமான உணவு சாப்பிட்டுட்டாக்கா, ஹராமான உணவு சாப்பிட்டு விட்டால் அதனால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அவர் விளங்கி இருக்கிறார். அப்போ அந்த நல்ல மக்களுக்கு ஹராமான உணவை அவர் அளித்து ஹராமான முறையில் சம்பாதித்த அந்த காசுகளை கொண்டு அந்த உணவை அவர் கொடுத்து என்ன செய்கிறாரு, அதனால் அவர் தப்பித்து கொண்டேன் என்பதாக சொன்னாராம். விளங்குச்சிங்களா? அப்போது வட்டி வாங்குவது, லஞ்சம் வாங்குவது, வியாபாரத்தில் மோசடி செய்வது, இது போன்ற இந்த பணங்களை கொண்டு, இந்த காசுகளை கொண்டு அதை நாம் என்ன செய்கிறோம், உணவாக சாப்பிட்டால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அந்த உணவு சாப்பிடக்கூடிய நமக்கு வரக்கூடிய உணவு ஹலாலாக இருக்கிறதா? இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் இஃப்தார் பார்ட்டி வைக்கிறாங்க, சஹர் பார்ட்டி வைக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. அதில் ஹலால் இருக்கிறதா, அந்த காசு ஹலாலான முறையில் வந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த காசுக்கு ஜக்காத் கொடுத்துருக்கிறாங்களா, தூய்மைப்படுத்தியிருக்கிறாங்களா, வட்டிகள் வாங்காமல் இருந்திருக்கிறாங்களா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்போமேனால் நாம் நம்முடைய சாப்பாடுகளிலே நாம் அதை போன்று ஹராமான அந்த சாப்பாடுகளை நாம் சாப்பிட்டு விட்டால், இன்றைக்கி நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு கத்துறோம், அல்லாட துவா கேட்டால் அல்ல ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறோமே, இந்த உதாரணங்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பர்களே, பெரியவர்களே. ஆகவே நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே ஹலாலன் ரிசுக்கன் ஹலாலன் அல்லாட்ட கேட்க, நல்லா குரானை கேட்க சொல்கிறோம். அப்போ ஹலால் ரிசுக்கை கேட்க வேண்டும். நம்முடைய உணவுகள் நாம் சாப்பிட்டு விட்டு நோன்பு வைக்கக்கூடிய உணவுகள் ஹலாலான உணவுகளாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் மனதிலே நியத்தை கொண்டு நாம் நோன்பாளிகள் நோன்பு வைத்ததிலிருந்து நோன்பு திறக்கின்ற வரை நம்முடைய துவா மறுக்கப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக பெருமானார் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆகவே நாமும் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான முறையில் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.